Hello students, welcome back to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் 6 ஆறாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் இயல் 1 எண்கள் அதன் கீழ் வரக்கூடிய பயிற்சி 1.3 உள்ள 5 வினாக்கள். 1. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதன் கீழ் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர் 1, 2, 3 மற்றும் வினா எண் 2 சரியா தவறா என கூறுக. அதன் கீழ் வரக்கூடிய ரோமன் லெட்டர் 1, 2, 3 ஆகிய 3 கணக்குகள் மற்றும் வினா எண் 3, 4 மற்றும் வினா எண் 5 ஆகிய கணக்குகளை நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இதற்கான விடைகள் மிகவும் தெளிவான விளக்கங்களுடன் அடுத்த ஸ்லைடில் வருகின்றன. அதனை கண்டு பயனடையுங்கள். பயிற்சி 1.3 பக்கம் 18. வினா எண் 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ரோமன் லெட்டர் 1 அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் ரூபாய் டேஷ் சேமிப்பாள். இப்போ இதுக்குரிய விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ விடை அருள்மொழியின் ஒரு நாள் சேமிப்பு எவ்வளவு? 12 எழுதியாச்சு. தேர்ஃபோர் 30 நாட்கள் சேமிப்பு. இங்கே ட்ரையாங்குலர் மெத்தட்னு ஒன்று இருக்குது பேசிக்காக. அதாவது ஒரு நாள் சேமிப்பு 12னா 30 நாட்களுக்கான சேமிப்புன்னு வரும்போது இந்த 30ஆல் இந்த 12 பெருக்கி இங்கே இருக்கக்கூடிய எண்ணால் என்ன செய்யணும்? வகுக்கணும். இதுக்கு பேர் தான் ட்ரையாங்குலர் மெத்தட். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இப்போ இங்கே வகுத்தல் 1 தான் இருக்குது, அதனால் 1ன்னு எழுத தேவையில்லை. நம்ம அப்படியே அதை பெருக்கி போட்டுடலாம். அப்போ என்ன கிடைக்குது? 30 × 12. இதை எப்படி ஈஸியாக பெருக்கிறது? இந்த 0வை விட்டுருவோம். 3 × 2 6, 3 × 1 3. இப்போ 36 வந்துருச்சு. இந்த 0வை அப்படியே பின்னால் சேர்த்துக்கலாம். இப்போ 360. அப்போ அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் ரூபாய் எவ்வளவு சேமிப்பாள்? 360 சேமிப்பாள். இதுதான் விடை. இப்போ ரோமன் லெட்டர் 2 ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் ரூபாய் டேஸை பெறுவார். அதாவது ஏ அப்படின்ற ஒரு நபர் 12 நாட்களில் அவருக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1800 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா ஒரு நாளில் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? இதுதான் கணக்கு. இப்போ விடை ஏ என்பவர் 12 நாட்களில் பெறும் வருமானம், அதை எழுதிக்கிட்டோம் 1800. தேர்ஃபோர் அல்லது எனவே ஒரு நாளில் பெறும் வருமானம், நான் ஏற்கனவே சொன்ன அதே ட்ரையாங்குலர் மெத்தட் தான், முக்கோண மெத்தட். இப்போ 12 நாளுக்கு 1800னா ஒரு நாளைக்கு அப்படின்போது இந்த 1ஆல் இந்த 1800 பெருக்கி இங்கே இருக்கிற இந்த நம்பரால் என்ன செஞ்சிடணும்? வகுத்துடணும். இதுதான் மெத்தட். இது ரொம்ப பேசிக். ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரியும். பேசிக்காக இருக்கிறதுனால ரொம்ப பேசிக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 1 × 1800 என்ன கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும். அப்போ 1800/12ன்னு போட்டு இதை வகுத்துற வேண்டியதான். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 1800 டிவைடட் பை அல்லது வகுத்தல் 12ன்னு எழுதியாச்சு. இப்போ இதை ஈஸியாக நம்ம அடித்து கொடுத்துடலாம். 12, அதாவது 2 × 6 12. அதனால் 6ஆம் வாய்ப்பாடை வச்சு 2ன்னு அடித்தாச்சு. அதே போல் 18 எப்படி அடிக்கலாம்? 3 18, அதாவது 3 × 6 18ன்னு வரனால இங்கே 3ஆல் அடித்தாச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? இந்த 3 அப்படியே எழுதி 2 ஜீரோஸ் விடுபட்டுருக்குல, அதை பக்கத்தில் எழுதிக்கிற வேண்டியது. அப்போ 300. கீழே என்ன இருக்குது? 2 தான் இருக்கும். இப்போ அடுத்து இந்த 2ஐயும் 30ஐயும் அடிக்கலாம். 2 2 15 2 30 இப்படி அடித்தாலும் சரி, அல்லது 2 2. இப்போ 3ல் எத்தனை 2 இருக்குது? ஒரே ஒரு 2 தான் இருக்குது, 1. மீதம் என்னது? 1 இருக்கும். அந்த 1ஓட இந்த சைபரை சேர்த்துக்கிட்டோம்னா 10. 10ல் எத்தனை 2 இருக்குது? 2 10. இப்போ 2 × 5 10ன்றனால இங்கே 5 போட்டுக்கிட்டோம். அப்போ 15 கிடைக்குது. இங்கே மீதம் ஒரு 0 இருக்குது. அந்த 0வையும் சேர்த்து அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடும். இஸ் ஈக்குவல் டு 150.
இதுதான் இதற்கான விடை. அப்போ ஒரு நாளில் ஏ என்பவர் பெறுகின்ற வருமானம் எவ்வளோன்னா 150 ரூபாய். இதை எழுதிட வேண்டியது. இப்போ ரோமன் லெட்டர் 3 45 வகுத்தல் அதுக்கடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 7 + 8 இருக்குது, -2 = டேஷ். இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்துக்காட்டுகளில் பார்த்தோம், முந்தைய வீடியோக்களில் என்ன பார்த்தோம்? பிட்மாஸ் அப்படின்ற ஒரு ரூலை நம்ம பார்த்தோம். இப்போ பிட்மாஸ் ரூல்னால் என்னன்னு பார்த்துட்டு இந்த கணக்குக்கு போகலாம். பிட்மாஸ்னால் என்னென்னா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்கெட்ஸ். பிஏ எதுக்கு எடுத்துக்கணும்னா இந்த பிராக்கெட்ஸ்ன்ற முதல் எழுத்து. பிராக்கெட்ஸ்னால் அடைப்புக்குறிகள், அடுத்து ஐ இண்டிசஸ் அப்படின்னா அடுக்குகள், அடுத்து டி டிவிஷன் வகுத்தல், அடுத்து எம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், அடுத்து ஏ அடிஷன் கூட்டல், அடுத்து எஸ் சப்ட்ராக்ஷன் கழித்தல். அப்போ இந்த வார்த்தைகளினுடைய முதல் எழுத்துக்களை வச்சு தான் இந்த பிட்மாஸ் அப்படின்ற ஒரு சுருக்க சொல், அதாவது அக்ரோனிம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த கணக்கை போட்டுடலாம். இப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த கணக்கை போட போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த கணக்கு எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். 45 வகுத்தல் ப்ராக்கெட்டுக்குள்ளே 7 + 8 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கு -2. இப்போ இங்கே இது 6ஆம் வகுப்புன்றனால இங்கே இந்த இண்டிசஸ் அடுக்குகள்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அதை பற்றி கவலை இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் அதை ரிமூவ் பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? ப்ராக்கெட்டுக்குள்ளே எது இருந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே எது இருந்தாலும் அதை தான் நம்ம கிளியர் பண்ணணும். அப்போ இப்போ இங்கே என்ன இருக்குது? 45 வகுத்தல், இப்போ இந்த 7ஐயும் 8ஐயும் நம்ம கூட்டுறோம், அப்போ 15. இப்போ 7 8ஐயும் கூட்டுறனால 15 வந்துச்சு, இந்த ப்ராக்கெட் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ 45 வகுத்தல் 15 -2. இப்போ அடுத்து இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே கழித்தல் இருக்குது. இந்த பிட்மாஸ் ரூல் படி எது வருது? வகுத்தல் தான் வருது, டிவிஷன் டி தான் வருது. அதுக்கப்புறம் தான் கடைசியாக சப்ட்ராக்ஷன் வருது. அப்போ நம்ம எதை பண்ணணும்? இந்த வகுத்தலை தான் பண்ணணும். இப்போ 45 வகுத்தல் 15. இப்போ அது இந்த வகுத்தலை இங்கே போட்டு காமிச்சிருக்கோம். 45ல் 15 எத்தனை தடவை இருக்குன்னா 3 தடவை இருக்குது. அப்போ 3 × 15 45, கீழே மீதி 0ன்னு வந்துருச்சு. அப்போ 45 15ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அந்த 3 தான் இங்கே எழுதியிருக்கோம். கடைசி அந்த -2, 3ல் 2 போச்சுன்னா 1. இதுதான் விடை, இதற்குரிய விடை. இப்போ வினாயன் 2 சரியா தவறா என கூறுக. அதில் ரோமன் லெட்டர் 1 3 கூட்டல் 9 பெருக்கல் 8 = 96. இப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு, வலது பக்கம் இருக்குது 96ன்றது. இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் உள்ளதை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வருவோம். இந்த ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் சேமாக வந்தால் அது சரியா இல்லைன்னா தவறு. இப்போ இங்கே கூட்டல் செயலி இருக்குது, இங்கே பெருக்கல் செயலி இருக்குது. பிட்மாஸ் ரூல் படி இதை தான் நம்ம செய்யணும். அப்போ 9 × 8 72 எழுதியாச்சு. இங்கே 3 கூட்டல் 72. அடுத்து 3ஐயும் 72ஐயும் கூட்டினோன்னா 75 வருது. இந்த பக்கம் என்ன இருக்குது? 96. இது ரெண்டும் சமமாக இல்லை, தேர்ஃபோர் தவறு. அடுத்து ரோமன் லெட்டர் 2 இங்கே 7 பெருக்கல் 20 -4 = 136ன்னு இருக்குது. இப்போ இது பெருக்கல் செயலி, இது கழித்தல் செயலி, இது மல்டிப்ளிகேஷன், இது சப்ட்ராக்ஷன். பிட்மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் வருது. அப்போ 7 × 20 இது எப்படி ஈஸியாக பெருக்கலாம்? 7 × 2 14. இந்த 0வை அப்படியே போட்டுக்கோங்க. -4 = 136. இப்போ 140ல் 4 போச்சுன்னா 136. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குது, அதனால தேர்ஃபோர் இது சரி. இப்போ வினாயன் 3 40 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 56 - 6 வகுத்தல் 2 = 45ன்னு இருக்குது. இப்போ இந்த பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணுவோம். 56 - 6 எனது 50. அப்போ 40 கூட்டல் 50 வகுத்தல் 2 = 45ன்னு எழுதிக்கணும். அல்லது 40 அடிஷன் 50 ÷ 2 = 45.
இப்போ இது ரெண்டில் எந்த செயலியை ஃபஸ்ட்டு செய்யணும்னா டிவிஷன் தான் பிட்மாஸ் ரூல் படி. அப்போ 50 2ஆல் வகுக்கணும். அந்த வகுத்தில் இங்கே நம்ம போட்டு காமிச்சிருக்கிறோம். நோட் குறிப்புன்ற இடத்துல 50 2ஆல் வகுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 5 எடுத்துக்கிறோம். 5ல் 2 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை. 2 × 2 4. 5ல் 4 போச்சுன்னா 1. இந்த 0வை அப்படியே இறக்குறோம். இப்போ 10 இருக்குது. 10ல் இந்த 2 எத்தனை தடவை இருக்குது? 5 தடவை இருக்குது. இப்போ 5 × 2 10. 10ல் 10 போச்சுன்னா 0. அப்போ நமக்கு ஈவு கோஷன்ட் ஈவு என்ன கிடைக்குது? 25. அப்போ 50 ÷ 2 = 25ன்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்து இங்கே கூட்டல் செயலி இருக்குது. அதாவது அடிஷன். 40ஐயும் 25ஐயும் கூட்டினோன்னா 65 இருக்குது. இப்போ எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது கை பக்கம் 65 இருக்குது. இது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு வலது கை பக்கம் 45 இருக்குது. இது ரெண்டும் சமமாக இல்லை. தேர்ஃபோர் இந்த கூற்று தவறு அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ வினா எண் 3, கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? அப்போ கடந்த 5 மாதங்கள் 5 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் ஒரு காமன் லைப்ரரி ஒரு பொது நூலகத்திற்கு மக்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் மாதத்தில் எவ்வளோ பேர், 2வது மாதத்தில், 3வது மாதத்தில், 4வது மாதத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, 5வது மாதத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் விடை என்ன கேட்குறாங்கன்னா வினா மொத்தமாக சேர்த்து அந்த 5 மாதங்களில் எத்தனை பேர் வந்தாங்க? இது ஒன்றும் கிடையாது, சாதாரண கூட்டல் தான். விடை 5 மாதங்களில் நூலகத்திற்கு வருகை புரிந்த மொத்தம் பேர் = அப்படின்னு போட்டு நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது? எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியது. அவ்வளோதான். = 1200 + 2000 + 2450 + 3060 + 3200 11,910. இப்போ இந்த கூட்டலையும் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம், பார்த்துக்கங்க. சில மாணவர்கள் அவங்களுடைய எளிமைக்காக இது போட்டிருக்கிறது. இப்போ இங்கே எல்லாம் 0 இருக்குது, 0 போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? 0 0. இப்போ இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 + 6 11. 1 போட்டாச்சு. மீதம் இருக்கிற 1 இங்கே போட்டாச்சு. 1 + 2 3, 3 + 4 7, 7 + 2 9. அடுத்துங்க 1 + 2 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 3 11. அப்போ 11,910 கிடச்சிருக்கு. அதுதான் விடை. இப்போ வினா எண் 4, சேரன் வங்கியில் சேமிப்பாக ரூபாய் 7,50,250 சேர்த்து வைத்து இருந்தார். கல்வி செலவிற்காக ரூபாய் 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க. இது ஒன்றும் இல்லை, சேரன் அப்படின்றவர் பேங்க்கில் அவர் டெபாசிட் பண்ணி வச்சுருந்துருக்கிறார், சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. எவ்வளோன்னா 7,50,250 ரூபாய் வச்சுருந்துருக்கிறாரு. அப்புறம் ஏதோ ஒரு எஜுகேஷ்னல் கல்வி செலவுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா 5,34,500 ரூபாயை அந்த டெபாசிட்லேருந்து எடுத்துட்டார். அப்போ மீதம் அவருடைய அக்கௌண்ட்டில் அவருடைய கணக்கில் எவ்வளோ மீதம் இருக்கும்? இதுதான் கணக்கு, இதுதான் வினா. இப்போ விடை சேரன் வங்கியில் சேமித்து வைத்து இருந்தது எழுதியாச்சு 7,50,250. கல்வி செலவிற்காக திரும்ப எடுத்தது எவ்வளவு? 5,34,500 எழுதியாச்சு. அவர் கணக்கில் உள்ள மீதி தொகை என்ன செய்யலாம்? இந்த தொகையிலேருந்து இந்த தொகையை கழிக்கலாம். அப்போ = இந்த நம்பரை எழுதி அதிலேருந்து இந்த நம்பரை என்ன செய்கிறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம், கழிக்கிறோம். இப்போ கழித்தா நமக்கு விடை என்ன வருது? 2,15,750 ரூபாய் வருது. இதுதான் விடை. இந்த குறிப்புன்ற இடத்துல இந்த கழித்தல் அதையும் நம்ம போட்டு காமிச்சிருக்கிறோம், அதையும் பார்த்துருவோம். இப்போ நோட் குறிப்பு இந்த 7,50,250 ரூபாய் எழுதியாச்சு. கீழே 5,34,500 ரூபாய் எழுதியாச்சு. கழித்தல் இப்போ 0லேருந்து 0 போச்சுன்னா 0 தான். 5லேருந்து 0 போனாலும் 5 தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2லேருந்து 5 போகாது. அப்போ பக்கத்தில் இருக்க எண்ணிலேருந்து 1 கடை வாங்கணும். ஆனால் அங்கே ஏற்கனவே என்ன தான் இருக்குது? 0 இருக்குது. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர்லேருந்து கடை வாங்குகிறோம். அப்போ 1 கடை வாங்கினா இந்த 0 10 ஆயிடுது. இந்த 5 என்ன ஆயிடுது? 4 ஆயிடுது.
இப்போ இந்த 10லேருந்து 1 கடை வாங்கினோன்னா இந்த 2 12 ஆயிடுது. இந்த 10லேருந்து 1 பாரோ பண்ணனால இந்த 10 9 ஆயிடுது. இப்போ 12ல் 5 போச்சுன்னா 7, இந்த 9ல் 4 போச்சுன்னா 5, 4ல் 3 போச்சுன்னா 1, 7லேருந்து 5 கழிச்சோன்னா 2. அப்போ 2,15,750 ரூபாய். இதுதான் நமக்கான விடை. இப்போ வினா எண் 5, ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? ஒரு சைக்கிள் உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு நாளைக்கு 1560 சைக்கிள்கள் மிதிவண்டிகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோனா 25 நாளில் எவ்வளோ மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? இதுதான் கணக்கு. விடை, ஒரு நாளில் உற்பத்தி செய்யப்பட்ட மிதிவண்டிகள் இஸ் ஈக்குவல் டு 1560 எழுதிட்டோம். தேர்ஃபோர் 25 நாட்களில் உற்பத்தி செய்யப்பட்ட மிதிவண்டிகள், நான் ஏற்கனவே சொன்ன ட்ரையாங்குலர் மெத்தட், இந்த எண்ணால் இப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த எண்ணால் என்ன செஞ்சிடணும்? வகுத்துடணும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 25 × 1560ன்னு எழுதி இதை எதால் வகுக்கணும்? இங்கே இருக்கிற இந்த எண்ணால் வகுத்துறோம். இப்போ கீழே 1 இருக்கிறனால இந்த 1 எடுத்துகிட்டு எழுதுகிறோம். இஸ் ஈக்குவல் டு 25 × 1560. இப்போ இதை ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? 39,000 கிடைக்குது. இந்த பெருக்களை நம்ம வந்து உங்களுடைய எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் இங்கே போட்டு காமிச்சிருக்கிறோம். நோட், குறிப்பு, 1560 கீழே 25 பெருக்கிறோம். 5 × 0 0, 5 × 6 30, அந்த 30ல் 0வை போட்டுட்டு 3 அங்கே எழுதிக்கிறோம். அடுத்து 5 × 5 25, 25ஓட இந்த 3 சேர்த்தா 28, 28க்கு 8 எழுதிட்டு மீத 2 அங்கே வச்சுக்கிறோம். அடுத்து 5 × 1 5, அந்த 5ஓட இந்த 2 சேர்த்தா 7. இப்போ இது முடிஞ்சு. அடுத்து இந்த எண்ணை வச்சு பெருக்கணும். 2 × 0 0, 12க்கு 2 வச்சுட்டு 1 அங்கே எழுதிக்கிறோம். 10, அந்த 10ஓட இந்த 1 சேர்த்தா 11, 11க்கு 1 இங்கே எழுதிட்டு மீத 1 அங்கே வச்சுக்கிறோம். 2 × 1 2, அந்த 2ஓட இந்த 1 சேர்த்தா 3. இப்போ இதை கூட்டணும். 0 அப்படியே போட்டுரும். 0 + 0 8 + 2 10, மீத 1 இங்கே புரியும்படியாக சிவப்பு மயில் எழுதியிருக்கிறோம். இப்போ 1 + 7 8, 8 + 1 9, இந்த 3 அப்படியே எழுதிடும். ஆக 39,000 நமக்கு கிடைக்குது.